அப்புறம் 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. குப்தர் காலத்தில் கலை, கட்டடக்கலை, குடைவரை, கட்டுமான கோயில், சுபிகள், சிற்பங்கள், உலோக சிற்பங்கள் பார்க்கலாம். குப்தர் காலத்தில் வந்து அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்கள் இருந்துச்சு. ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலான வெள்ளி, செம்பு நாணயங்கள் வந்து இருந்துச்சு. இது இருந்தாலும் குப்தர் காலத்துக்கு அப்புறம் வந்து தங்க நாணயங்களோட எண்ணிக்கை வந்து குறைந்தது. கலை, கட்டடக்கலை குப்தர் காலத்தில் வந்து நகரம், திராவிடம் பாணியிலான கலைகள் வந்து இருந்துச்சு. குடைவரை, கட்டுமான கோயில்கள். குடைவரை கோயில் வந்து அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா இருக்குது. பாக்கு மத்திய பிரதேசம் வந்து ஆகிய இடங்களில் வந்து இருக்குது. உதயகிரி கோயில்களும் ஒடிசா இருக்குது. இவ்வகையை சேர்ந்தது இந்த குடைவரை கோயில். கட்டுமான கோயில் வந்து நிறைய அம்சம் இருக்குது. தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள் இருக்குது. விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள். 3வது வளைகோட்டு கோபுரம் கொண்ட கோயில்கள். 4வது செவ்வக கோயில்கள். 5வது வட்ட வடிவ கோயில்கள் இருந்துச்சு. சுபிகள் வந்து 7ஆம் எண்ணிக்கையில் வந்து கட்டப்பட்டது. குப்தர் காலத்தில் மிக சிறந்த சுபியாக சமத்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. ரத்னகிரி ஒடிசாவில் இருக்குது. மிர்பூர்கான் சிந்துவில் இருக்குது. அந்த இடங்களில் வந்து சுபிகள் வந்து காணப்படுகிறது. சிற்பங்கள் கல் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் நிலையில் இருக்குது புத்தர் சிலை. இது வந்து புராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி. உலோக சிற்பங்கள் பீகார் நாலந்தாவில் உள்ள புத்தரின் 18 அடி செம்பு சிலை இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஓவியங்கள் வந்து குப்தர் காலத்தில் சிற்பக்கலையை விட ஓவியக்கலை தான் பெரும் புகழ் பெற்றது. குப்தரின் சுவர் ஓவியங்கள் வந்து அஜந்தா, பாதமி இந்த இடங்களில் காணப்படுகிறது. அஜந்தானா சுவர் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ எனப்படும் சுவரோவிய வகையைச் சேர்ந்தது அல்ல. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள்னால் சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும்போதே வரையப்பட்டது. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் இருக்குது. என்னென்னா சுவர் பூச்சு வந்து ஈரமாக இருக்கும்போது வரையப்பட்டது. ஆனால் அஜந்தா சுவர் ஓவியங்கள் வந்து பூச்சு காய்ந்த அப்புறம் வரையப்பட்டது. அதுக்கப்புறம்